எல்லோரையுமே ரொம்ப சரியாக எடை போட்டு பழகக்கூடிய தன்மை கொண்டவங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள். நீங்கள் நடுநிலைமையை தவறாமல் சிறந்த ஒரு நீதிமான்களை நீங்கள் இருப்பீங்க. துலாம் ராசி குறியீடு தராசாக இருக்குது. துலாம் ராசிக்காரங்க பாருங்கள், பெரும்பாலும் நல்ல ஒரு சிறந்த தொழிலாளர்களாகவும் தொழில் அதிபர்களாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் நல்ல ஒரு தலை சிறந்த வியாபாரியாகக்கூடிய தன்மை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். எவரையுமே மிக சரியாக எடை போடக்கூடிய தன்மை உங்கள்கிட்ட இருக்கும். நடுநிலை தவறாமல் நல்ல ஒரு நீதிமானாக இருப்பீங்க. நீங்கள் பாருங்கள், எந்த விஷயத்திலையுமே கொஞ்சம் கண்டிப்போடு நடந்து கொள்ளக்கூடிய தன்மை கொண்டவங்களாக இருப்பீங்க. சென்டிமெண்ட் அதிகமாக பார்ப்பீங்க. அதாவது இப்போ சீரியல்லாம் கூட நிறைய பார்த்து அதில் ரொம்ப சோகமான சீன் வந்தால் கண்ணீர் சிந்துவதற்குமே தயங்காத நபர்கள் தான் நீங்கள். ஆனால் அதுக்கான ரொம்ப வீக்கானவங்களாம் கிடையாது. இருக்கிற சூழலுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை கொண்டவங்க அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் உங்கள் ராசியோட இயல்பு தான், தானாக நடக்கிற விஷயம்தான். துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்போவுமே பாருங்களேன், இப்போ நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாதனையோட உங்களோட பொருளாதார நிலை இன்னுமே தேவைக்கு அதிகமாக தான் இருக்கும். எப்படின்னா, துலாம் ராசிக்காரங்க மாத சம்பளம் வாங்குறவங்களா இருந்தீங்கன்னா வாழ்க்கையை விட தொழில்துறையில் இறங்கி பெரும் பொருள் ஈட்டுவதற்கு விரும்புவீங்க. பணத்தின் அருமையை ரொம்பவுமே உணர்ந்தவங்களாக நீங்கள் இருப்பீங்க. தேவைன்னா எத்தனாயிரம் செலவுமே செய்யலாம் அப்படின்னு செலவு செய்யறதுக்கு தயங்க மாட்டீங்க. தேவையில்லை அப்படின்னா ஒரு குண்டூசிக்கு கூட செலவு பண்ணணுமா அப்படின்னு யோசிப்பீங்க. பாத்திர மருந்து பிச்சை போடு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இருக்கக்கூடிய ராசி 12 ராசிகளையுமே இந்த துலாம் ராசி தான் சிறந்ததாக இருக்கும். தான தர்மம் நிறையா செய்வீங்க. ஆனால் யாருக்கு செய்யணும் யாருக்கு செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு தெளிவான எண்ணம் இருக்கும். துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்தோட கிரக சூழல் என்ன மாதிரியான அமைப்புகளை கொடுத்துருக்கு, எந்த விஷயத்துலலாம் நீங்கள் கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ நாங்கள் இந்த பதிவில் சொல்லி வந்திருக்கோம். இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பயன்படக்கூடிய வகையில் அமையும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஏன்னா உங்களோட வாழ்க்கையில் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கோம் இல்லையா? அதனால தான் துலாம் ராசிக்காரங்க சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டதுனால வெள்ளிக்கிழமையில் நீங்கள் அம்மன் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்குங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த ஒரு அம்மன் அறையும் இருந்தாலும் சரிங்க, வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடு செய்யுங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் கண்டிப்பாக நீங்கள் எல்லா வகையிலுமே பெறுவீங்க. அன்னையின் பரிபூர்ண அருளும் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் வழிபாடு செய்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாசி கிடைக்கும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற்று நலமுடன் வாழக்கூடிய அமைப்பு அம்மனின் அருளால் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு அம்மன்களில் எந்த அம்மன் ரொம்பவும் பிடிக்கும், இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடிய அம்மன் யார் அப்படிங்கிறத நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் இஷ்ட தெய்வத்திலையும் உங்கள் குலதெய்வத்திலையும் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்கள் சுய ஜாதக கணிப்பு எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் ஜாதக அமைப்பு தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே நன்மைகளை நீங்கள் பெறலாம். துலாம் ராசிக்காரங்க பெரும்பாலும் கலைத்துறைகளில் ஈடுபடணும் அப்படின்னு விரும்புவீங்க. பெண்களாக இருந்தீங்கன்னா அதிகமாக உங்களுக்கு அழகு சாதன பொருட்கள் மீது விருப்பம் இருக்கும். வெள்ளி, தங்கம், இந்த வைர நகை விற்பனையில் ஈடுபட்டிருக்கிறவங்கள பாருங்கள், பெரும்பாலும் இந்த துலாம் ராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. கன்னி ராசியோட ஆதிக்கத்தில் பிறந்திருக்கக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வாகனம் எப்பவுமே சிறப்பாக இருக்கும். பல வகையிலான கார்கள் வாங்கி விற்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். சந்தர்ப்பம் கிடைச்சா பெரும்பாலும் நீங்கள் பாருங்களேன், இந்த ராசியில் இருக்கிறவங்க டிரைவர்களாகி நல்ல ஒரு உயர்வுக்கு போகக்கூடிய அமைப்பு கூட வரும். பெண்கள்கிட்ட மிகுந்த ஒரு மதிப்பு மரியாதை கொண்டது இந்த துலாம் ராசி அன்பர்கள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா கூட ஆக்ரோஷம் இல்லாத அனைத்து பெண் தெய்வங்களுமே உங்களோட வழிபாட்டுக்கு உரிய தெய்வமாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா பெண் தெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பான உயர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால தான் முதலே சொன்னோம், வெள்ளிக்கிழமையில் நீங்கள் அம்மன் வழிபாடு செய்கிறது நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஏற்படுத்தும். சிறப்பான நன்மைகளை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். அதனால் நீங்கள் வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லை, உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயம் சென்று அம்மன் வழிபாட்டை செஞ்சுட்டு உங்களுக்கான விஷயத்தை தொடங்குங்க. கண்டிப்பாக எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு நன்மை அப்படின்னு எல்லாமே கிடைக்கும். அதே போல் மகிழ்ச்சியை விரும்பக்கூடிய துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த வாரமும் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய சூழலும் என்ன மாதிரியான தாக்கத்தெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாத துவக்கத்திலேயே பாருங்களேன், உச்சம் பெற்ற நிலையில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் இந்த மாதம் மேச ராசிக்கு போகிறாரு. சப்தம ஸ்தானத்தில் நின்று தன்னோட வீட்டை தானாக பார்க்கறதுனால இந்த துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் விரும்ப தகுந்த மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான பொன்னான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அதுவும் இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்பவுமே நன்மைகளை பெற முடியும்னு வச்சுக்கோங்களேன். தொட்டது தொல்லமும் நினச்சது நடக்கும். சிறப்பாக பிளான் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுங்கள், நன்மை நல்ல ஒரு உயர்வு அப்படின்னு எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக பெறலாம்.
அதே போல் குரு பகவானோட கடாட்சம் ரொம்பவுமே நல்லாயிருக்கு. இதனால் எல்லா செயல்கள்லையுமே துணிந்து செயல்பட்டு வெற்றி வாகை சூடக்கூடிய தன்மை உங்களுக்கு இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. அதே போல் இங்கே இந்த வாரம் பாருங்கள், உங்களோட தோற்றத்தில் ஒரு மிடுக்கும், செயலில் நல்ல ஒரு வேகமும் அதிகரிக்கும். இது வரைக்கும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு வந்த உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டம் ரொம்பவுமே சிறப்பான யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. தோற்றத்தில் ஒரு மிடுக்கும், செயல்களில் நல்ல ஒரு வேகமும் உண்டாகும். எதையோ எழுந்தது போல் வருத்தப்பட்டு கொண்டிருந்தவங்களோட வாழ்க்கையில் இந்த வாரம் புது வசந்தம் வீசும். புது வசந்தம் வீசக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. அதே போல் உங்களை வாட்டி வதச்சி வந்த நோய் தாக்கம் இந்த மாதம் குறையும். உங்களோட வாழ்க்கை நிலையில் கொஞ்சம் உயர்வு ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகளையும் நிறைய ப்ராப்ளத்தையும் சந்திச்சு வந்த நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு நிலையை பெற போகிறீங்க. சுலபமாக சொல்லணும் அப்படின்னா பிறந்த பலன் அடைய போகிறீங்க. நீங்கள் இது வரைக்கும் தடைபட்டிருந்த எல்லா பாக்கிய பலன்களுமே உங்களுக்கு வந்து சேரப்போகுது. ஆன்மீக பெரியவங்களோட ஆசி பக்கபலமாக இருக்கும். ஆன்ம பலமும் சரி, நம்பிக்கையும் சரி அதிகரிக்குது. நினைச்ச காரியங்கள் வெற்றி வாய்ப்பையும் சிறப்பான உயர்வையும் ஏற்படுத்துது. சுய முயற்சி உழைப்பினால் உங்களுக்கு எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்வீங்க. உங்களுக்கு தேவை என்னவோ அதை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். முன்னோர்களின் நல்லாசை உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். வாக்கிய பலன் மிகுதியாகும். குடும்பத்தில் நிலப்பி வந்த குழப்பங்கள் எல்லாம் முற்றிலுமாக உங்களை விட்டு தீரும். உயர்கல்வி, வேலை வாய்ப்பு, தொழில் என எல்லா விஷயத்துலையுமே சாதகமான அமைப்பு இருக்குது. அதே போல் திருமண முயற்சி இந்த மாதம் பழிக்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு. அதே போல் வெளிநாட்டில் இருக்கிறவங்க பூர்வீகம் வந்து சேரக்கூடிய அமைப்பும் உண்டாக்கியிருக்கு. ஏதாவது வெளியூர் வந்து சொந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்களா, இப்போ பாருங்கள் நிறைய சிக்கலை சந்திச்சவங்களாக இருப்பீங்க. இப்போ வந்து அந்த சிக்கலெல்லாம் உங்களை விட்டு தீரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால ஊர் மாற்றம் நல்ல ஒரு உயர்வை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதே போல் ஒரு சிலருக்கு பாருங்கள், சகோதரன் மற்றும் சகோதரிகளுக்காக கொஞ்சம் பணம் செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும். வாழ்க்கை துணைக்கு விரும்பிய உத்தியோகம் நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்தும். சொத்துக்கள் தொடர்பாக முக்கிய விஷயங்களை மற்றவங்களை நம்பி மட்டும் ஒப்படைக்காமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. பிள்ளைங்களோட உணர்வை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க. குடும்பம் இல்லைன்னா வேலை தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுக்கிறத இந்த வாரம் நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்கணும். சிலருக்கு தாய்வழி உறவுகளால் ஆதாயம் கூட வரும். குடும்பத்தில் உள்ளவங்களோட தேவைகளை தெரிஞ்சுக்கிட்டு நிறைவேற்ற பாருங்கள். ஆயுள் ஆரோக்கியம் சார்ந்த பயம் எதுவும் இந்த வாரம் இல்லை. நாள்பட்ட வியாதிகளின் தன்மை புரியும். எத்தனை முறை வைத்தியம் பார்த்துருந்தாலும் தீராத நோய் கூட பாருங்கள் இப்போ தீர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் எந்த முறை வைத்தியம் உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஆரோக்கியத்தை நீங்கள் சீராக மேம்பாட்டில் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த யோகா செய்கிறது, தியானத்தில் ஈடுபடுறதெல்லாம் தொடர்ந்து பண்ணுங்கள். அது ரொம்பவுமே நல்ல பழக்கம். அதே போல் உணவு பழக்க வழக்கத்தை சீராக கடைப்பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஜனன ஜாதகத்தில் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தால், அதாவது அந்த கிரகம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்றத பொறுத்து தான் அதோட வலிமையை பொறுத்து திருமண வாய்ப்பு கூடி வரும். இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க நீங்கள் ஜாதக அமைப்பை யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இந்த மாதம் திருமணத்துக்கான சாதகமான தசாபுத்தி நடக்குது. அதனால் திருமண தடை ஆகிறது. உங்களுக்கு கிரக அமைப்பு மட்டும் 7ஆம் இடத்துல எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு செயல்படுத்துங்க. சிலருக்கெல்லாம் காதல் கலப்பு திருமணம் நடைபெறும். பகைவர்களால் ஏற்பட்ட தொல்லை நீங்கும். கூட பிறந்தவங்ககிட்ட இருந்த கோபத்தாபம் மாறும். வாழ்க்கை துணையின் வழியில் பாருங்கள் மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல விஷயம் நடக்கும். நெருங்கிய சிலரால் கொஞ்சம் தர்ம சங்கடமான சூழலை சமாளிக்க வேண்டியதாக இருக்கும். கவனமாக இருங்க. எங்கே போனாலும் எங்கே இருந்தாலும் சரி, சொல் செயல் அப்படின்னு இந்த 2 விஷயத்துலையும் கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதே போல் நீங்கள் இந்த மாதம் வந்து அத்தியாவசிய செலவு பண்ணலாம். ஆனால் ஆடம்பர செலவு மட்டும் பண்ணாதீங்க. அது ரொம்பவுமே பிரச்சனை ஏற்படுத்திடும். பண ரீதியாக நிறைய ஒரு பொருளாதார இழப்பை கொண்டு வந்து கொடுத்துடும். அதே போல் அத்தியாவசிய செலவு பண்ணுங்கள். ஆடம்பர செலவை தவிர்க்க பாருங்கள். சிலருக்கெல்லாம் பிரபலங்களோட நட்பு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு அதனோட முன்னோடி இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஆதரவு பக்கபலம் அமையும். தொழில் வியாபாரத்தை சிறப்பாக எப்படி செய்யணும் அப்படின்னு கற்றுப்பீங்க. எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு நன்மை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அப்படிங்கிறதுல எந்த ஒரு விஷயமும் தப்பு இல்லை. அதே போல் நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடு செய்கிறது போல் உங்கள் குலதெய்வ வழிபாடையும் வெள்ளிக்கிழமையில் பண்ணுங்கள். பெரும்பாலும் துலாம் ராசிக்கு பாருங்கள், குலதெய்வம் பெண் தெய்வமாக தான் இருக்கும். அப்படி பெண் தெய்வமாக இருந்தால் உங்கள் பெண் தெய்வத்தினுடைய பெயரையும் குலதெய்வம்னு போட்டு உங்கள் குலதெய்வத்தோட பெயரையுமே சேனல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவு பண்ணுங்கள். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் குலதெய்வ வழிபாடு வெள்ளிக்கிழமை செய்கிறதுனால நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் எல்லா வகையிலுமே கண்டிப்பாக பெற முடியும். சிறப்பான உயர்வு நன்மை அப்படின்னு எல்லா வகையிலுமே சில
எல்லா வகையிலுமே எல்லா யோகமும் கிடைக்கப்பட்டு நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். சிறப்பான உயர்வு நன்மை கிடைக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சு பாருங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.